வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் கோவில் முன்பு யாசகம் எடுப்பவர் கொலை, போலீசார் விசாரணை. சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த ஆசிரியர்கள், போலீசார் ஆசிரியர்கள் இடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் வருகிற 12ஆம் தேதி கூடவுள்ள கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடாச தீபாரதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு வண்ணப்பட்டு புடவில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீல பட்டுடையில் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் திருவள்ளுவர் விருது முன்னாள் சட்டத்துறை செயலர் வை நாராயணசாமிக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் மொழிப்போர் வீர விருது மற்றும் பொற்கிழி வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்றார். துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் முன்னிலை வகித்தனர். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டத்துறை செயலர் வை நாராயணசாமிக்கு திருவள்ளுவர் விருது மற்றும் ரூபாய் 10,000 பொற்கிழி வழங்கினார். இதில் முன்னாள் நீதிபதி முருகபூபதி வாழ்த்தி பேசினார். முனைவர் பூங்குழலி பெருமாள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, உசேன், ஆனந்தராசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவை முற்றுகையிட வந்த ஒப்பந்த ஆசிரியர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் கடந்த 10 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சட்டப்பேரவை முற்றுகையிட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்தனர். அப்போது ஆம்பூர் சாலை அருகே தடுப்புகள் அமைத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் தடுப்புகளை மீறி சட்டப்பேரவை நோக்கி செல்ல முற்பட்டதால் போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் பேருந்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்றனர். அப்போது பேருந்திலிருந்த ஒரு ஆசிரியைக்கு மயக்கம் ஏற்பட்டதால் மற்ற ஆசிரியர்கள் கூச்சலிட்டு பேருந்தை நிறுத்தினர். இதனால் மீதமிருந்த ஆசிரியர்கள் ஆம்பூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மயக்கமடைந்த ஆசிரியை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த திடீர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் முப்பெரும் விழாவை ஒட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இயேசு பிறந்த 40ஆம் நாளில் இயேசுவை காணிக்கையாக கொடுக்கப்பட்ட நாளாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் அருள் கன்னியர்கள் இயேசுவுக்காக அர்ப்பணித்த நாளாகவும் கருதப்படுகின்றது. இந்நிகழ்வில் புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அருள் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் இணை பங்கு குரு சாமிநாதன் செல்வம், ஆன்மீக பன்னீர் ராஜா, சிறப்பு குரு செல்வநாயகம் ஆகியோர் திருப்பலி நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் அருள் கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், கிராம பங்கு மக்கள் என ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவாக கொண்டாடினர். காரைக்காலில் சேதமடைந்த சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட்டால் புதுச்சேரி மாநில தலைமை செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் போராட்ட குழு சார்பில் போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் நண்டலார் முதல் பாஞ்சூர் பகுதி வரை 30 கிலோமீட்டர் தூரம் கொண்ட நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்து இருப்பதால் பல்வேறு சாலை விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாலைகள் சேதமடைந்துள்ள நிலையில் சேதமடைந்த சாலையில் இருசக்கர வாகன விபத்து ஏற்பட்டால்
புதுச்சேரி மாநில தலைமை செயலர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு சட்டம், பொது இடத்தை அலட்சியமாக செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளரிடம் மக்கள் போராட்ட குழு சார்பில் இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை பன்றிகள் சேதம் செய்வதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் வயல்வெளியில் பன்றிகளின் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதாகவும், பன்றிகளால் இன்னும் ஓரிரு நாட்களில் அறுவடைக்கு உள்ள நெற்பயிர்கள் சேதப்படுத்தப்படுவதாகவும், இதனால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும், அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை பன்றிகள் தின்பதோடு நெற்பயிர்களை முற்றிலுமாக சேதப்படுத்தி விடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்துள்ளதாகவும், இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி காரைக்காலில் அதிமுகவினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அஇஅதிமுக காரைக்கால் மாவட்ட செயலாளர் எம்பி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அஇஅதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரோனா காலங்களில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த செவிலியர்கள் உட்பட ஊழியர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வலியுறுத்தி கொரோனா உடை அணிந்து தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கொரோனா உடை அணிந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இதற்காக அண்ணா சிலை அருகே தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பு நிர்வாகிகள் திரண்டு ஊர்வலமாக வந்தனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள், உதவியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊர்வலத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. ஊர்வலம் தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. அங்கு கோரிக்கையை வலியுறுத்தி ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கு தபால் அனுப்பப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கோவில் முன்பு யாசகம் எடுப்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வாசலில் யாசகர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து கோவில் நிர்வாகத்தினர் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 5 ஆண்டுகளாக உயிரிழந்தவர் கோவில் வாசலில் யாசகம் எடுத்து வருகிறார் என தெரியவந்தது. விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து ஆலயம் முன்பு படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்தார்களா என போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் வருகிற 12ஆம் தேதி கூடவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் செல்வம், 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக வருகிற 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுகிறது. அன்றைய தினம் 2026 மற்றும் 2027ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என கூறினார். மேலும் வரும் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார், எத்தனை கோடிக்கான திட்டங்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தான் அறிவிப்பார். இருப்பினும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்குமாறும் அதை தொடங்கி வைக்குமாறும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றார். முத்தியால்பேட்டையில் ஜோசியம் பார்ப்பது போல் நடித்து மூதாட்டியிடம் நகைகளை திருடிச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை துலுக்கானத்தம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் வேலு, மனைவி கோமலவல்லி, வயது 59. இவருக்கு திருமணம் ஆகாத 3 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இவரது வீட்டிற்கு ஜோசியம் பார்ப்பவர் போல் வந்த நபர்கள் வீட்டில் திருமண தோஷம் உள்ளதாகவும், பரிகாரம் செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என தெரிவித்துள்ளனர்.
இதை நம்பிய கோமலவள்ளி வீட்டிலிருந்த ஒரு சவரன் கம்மல் மோதிரம் ரூபாய் 18,600 ரொக்கத்தை கொடுத்துள்ளார். பின் பரிகாரம் செய்வதாக நகையை சமையல் செய்யும் புளியில் வைத்து தருவதாக கூறி நகையை எடுத்துக்கொண்டு புளியை மட்டும் கோமலவள்ளியிடம் கொடுத்துவிட்டு இருவரும் மாயமாகினர். புகாரின் பேரில் முத்தால்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நகைகளை திருடிச் சென்றது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. போலீசார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று தச்சாநல்லூர் அலங்கநேரி கிழக்கரையை சேர்ந்த மூர்த்தி மகன் சின்னராசு வயது 39, அந்தோணி மகன் மிக்கேல் வயது 30 ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கம்மல், மோதிரம் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் குப்பை தொட்டியில் கிடந்த தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி போலீசார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியை சேர்ந்தவர் ஜோதி வயது 58. இவர் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனங்கள் மூலம் 21 ஆண்டுகளாக துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவர் இன்று வழக்கம் போல இந்திராநகர் தொகுதி அமைதிநகர பகுதியில் சக ஊழியர்களுடன் துப்புரவு பணி மேற்கொண்டார். அப்பொழுது வீடு வீடாக சென்று குப்பைகளை பெற்று அதனை தனியாக கொட்டி மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து பைக்கில் ஏற்றியுள்ளார். அப்பொழுது குப்பைகளை தரம் பிரிக்கும் பொழுது திடீரென 1 பவுன் எடையுள்ள 2 கம்மல்கள் கிடைத்துள்ளது. இதனை எடுத்து பார்த்த ஜோதி தங்க நகை தான் என உறுதி செய்து அதை சூப்பர்வைசர் அருணாவிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படையுங்கள் என அறிவுறுத்தினார். அதன் பேரில் ஜோதி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடந்த விவரங்களை தெரிவித்து அந்த ஒரு ஜோடி தங்க கம்மலை ஒப்படைத்தனர். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பிறகு இந்த நகை எங்கு கிடைத்ததோ அந்த பகுதியில் விசாரித்து அந்த நகை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் ஒரு துப்புரவு பணியாளர் கீழே கிடந்த நகையை எடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழக பொதுச் செயலாளரும் ஆற்றல்மிக்க தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் அவர்கள் முன்னிலையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு சுப்பையா சாலை, காந்தி வீதி, புசி வீதி வழியாக புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கும் படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் ஆர். ராஜாராமன், மாநில கழக இணை செயலாளர் ஆர். வி. திருநாவுக்கரசு, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர்கள் எம். உமா என்ற கோவிந்தம்மாள், எம். நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, குமுதன், உழவர்கரை நகர செயலாளர் எஸ். சித்தானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன், மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல், மாநில இலக்கிய அணி செயலாளர் கே. எம். ராமசாமி, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் டி. செல்வம், மாநில கலைப்பிரிவு செயலாளர் செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலன், சிவராமராஜா, நாகலோகநாதன், ஜானிபாய், கல்பனா, ஜெயந்தி, தொகுதி கழக செயலாளர்கள் எம். பி. பாஸ்கர், ஆறுமுகம், துரை, சம்பத், ராஜா, கமல்தாஸ், கணேஷ், இருசப்பன், நடேசன், கிருஷ்ணன், வேலவன், முகமது யூசுப், கோபால், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கணேசன், துணைத் தலைவர்கள் பால்ராஜ், சத்தியமூர்த்தி, மாநில மகளிரணி தலைவர் தரணிதேவி, மாநில மகளிரணி பொருளாளர் செந்திலரசி, மாநில வர்த்தக அணி தலைவர் குணா, மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர்கள் மோகன்தாஸ், ரபீக், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் சையத் அகமது, மொய்தீன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் ராசு என்ற வரதன், மாநில கலைப்பிரிவு இணை செயலாளர் குமரன், கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன், முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன், தொகுதி கழக தலைவர்கள் சபரிநாதன், மூர்த்தி, ஆறுமுகம், கருணாநிதி, கண்ணன், சங்கர், சுரேஷ்குமார், சிவகுமார், ரவி, சிவா, கிருஷ்ணன் மற்றும் அருண், இளங்கோ, முனியன் உள்பட கழகத்தினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் கல்குவாரி சம்பந்தமாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில தலைவர் சந்திரிகா, மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், செயல் தலைவர் வஜ்ரவேலு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சிவாயம் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி செயல்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்க செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் புகைப்படைப்பாளர் ஜெபஸ்டின் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுடைய அடியாட்கள் பத்திரிகையாளர்களை சுமார் 1.5 மணி நேரம் அவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி அவர்கள் கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தி ஏற்படுத்தும் விதமாக நடத்தினர். இந்நிலையில் தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அங்கு சென்று கல்குவாரில் இருந்தவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும், அதேபோல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், மேலும் தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள். ஜெகத்ரட்சன் எம்பி அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று மரியாதை. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக இன்று காலை 9 மணிக்கு 1000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஏஎஃப்டி திடலில் ஒன்று கூடி ஜெகத்ரட்சகன் எம்பி, மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஓதியஞ்சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தாசரவணன், துணை அமைப்பாளர்கள் AK குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், லோகையன், அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், இளம்பரிதி, பழனி, பிரபாகரன், செந்தில்குமார், மாறன், கோபாலகிருஷ்ணன், அமுதாகுமார், நர்கேஸ், செந்தில் என்கிற ரமேஷ், தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், சிவகுமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், ரவிச்சந்திரன், சக்திவேல், ராஜாராமன், செல்வபார்த்திபன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், சத்தியவேலு, அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி SP மணிமாறன், தோமுச அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் அணி பரிமளம், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், தொண்டரணி வீரன் என்கிற வீரையன், விவசாய அணி குலசேகரன், வர்த்தகர் அணி ரமணன், இலக்கிய அணி சீனு மோகன்தாசு, மீனவர் அணி கோதண்டபாணி, ஆதி திராவிட நலக்குழு ஆறுமுகம், விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன், தொழிலாளர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன், பொறியாளர் அணி அருண்குமார், நரசிவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலிது, மருத்துவர் அணி லூ ஆனந்த், ஆரோக்கியராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், சுற்றுச்சூழல் அணி முகிலன், ஐலக அணி ஷாஜகான், மகளிர் தொண்டர் அணி சுமதி மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கோவில் முன்பு யாசகம் எடுப்பவர் கொலை, போலீசார் விசாரணை. சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த ஆசிரியர்கள், போலீசார் ஆசிரியர்கள் இடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் வருகிற 12ஆம் தேதி கூடவுள்ள கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.